கலாச்சார வேர்களை நவீன தொழில்நுட்பங்களுடன் பாதுகாப்பதில் கோவா மாநிலம் பிற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கோவா மாநிலத்தின் 40வது உதய தினத்தை ஒட்டி பனாஜியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். கோவா மாநிலம் சுற்றுலா பயணிகளின் சொர்க்க பூமியாக திகழ்வதாக குறிப்பிட்ட குடியரசு துணைத் தலைவர், கலாச்சார பரிமாற்றம், சமூக நல்லிணக்கமும் நாகரிகத்திற்கு அடித்தளமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். It has deservingly emerged as the world's renowned tourist destination, admired for its natural beauty, vibrant culture and warm hospitality. The state achievements in literacy, healthcare, environmental awareness and human development stands as example for the nation. Today we celebrate the proud occasion of Goa Statehood Day. I fondly recall Sri Manohar Parrikar ji, a visionary leader whose simplicity, integrity and dedication. அதிநவீன உள்கட்டமைப்பு வசதி, கல்வி, சுகாதாரம், சுற்றுலா மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனை ஆகியவற்றில் கோவா அரசு தனித்தன்மையுடன் செயல்படுவதாகவும் சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.